உங்கள் பேர் என்ன, உங்கள் பைக் நம்பர் என்ன, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, இதுக்கெல்லாம் டக் டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. இதை ட்ரை பண்ணலாம். 10th படிக்கும்போது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன, ஃபஸ்ட்டு சாப்டரோட நேம் தெரியுமா? சரி, சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறேன். A² + B² ஃபார்முலா என்ன? கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ எந்தெந்த கேள்விகளுக்கு டக்குன்னு பதில் வரும், எந்தெந்த கேள்விகளுக்கு பொறுமையாக தான் பதில் வரும் அப்படின்றத இந்த ஒரு நாளில் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க. இதை நான் புரிய வைக்கிறத விட இதுக்கு ஒரு புக்கே போட்டிருக்காங்க. டேனியல் கேன்மேன் அப்படின்ற நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர் இந்த ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கோட பேரே திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. எந்தெந்த விஷயங்களுக்கு ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணணும், எதுக்கெல்லாம் ஸ்லோவாக திங்க் பண்ணணும் அப்படின்ற அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு புக்காக சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அது ஈஸியான ஒரு டாஸ்க்காக இருக்கணும். அந்த முடிவை நீங்கள் 2 செகண்டில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருந்தால் தான் 2 செகண்டில் எடுக்கணும். இல்லை அந்த டைம் உங்களுக்கு இல்லை, அதோட விளைவுகள் என்னவா இருக்குன்ற ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, அது நல்லதாக இருக்கணுன்ற அந்த பட்சத்தில் அந்த நேரம் எவ்வளவு தேவையோ அந்த நேரத்தை எடுத்து யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ திங்கிங் ஃபாஸ்ட், நான் வேகமாக திங்க் பண்ணி டக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சிடறேன்றதை விட நிதானமாக நிறுத்தி யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை மனசில் வச்சுக்கோ. நம்ம வெற்றியை நோக்கி நடைபோடுவோம். ஆல் தி பெஸ்ட்.